கேமர்ஸ்க்காகவே iQOO லேட்டஸ்டா லான்ச் பண்ண Z7 Pro. இதுல பல விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் நல்லா இருக்குது பாத்துருவோமா? முதல்ல பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். எப்பயும் போல பாக்ஸ் வந்து Black கலரா கொடுத்திருக்காங்க. iQOO அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பின்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ஒயிட் ஸ்டிக்கர்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள iQOO Z7 Pro 5G மொபைல் இருக்கு. அதுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஒரு 66 வாட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின், கடைசியா ஒரு TPU கேஸ். அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. முதல்ல டிசைன். இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? டிசைன் மட்டும் இல்லைங்க, மொபைலையே பார்த்த மாதிரி தான் இருக்கும். விவோவோட V27 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் தான் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி அப்படியே இங்க iQOO Z7 Pro அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிசைனோட கலரே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்படியே நம்ம லைட்டா ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க ஒரு தண்ணி போற மாதிரி ஒரு ஷேப்ல அந்த டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல லைட் கலரா இருக்கு, சில இடங்கள்ல டார்க் கலரா இருக்கு. அது பார்க்கும்போது நல்லா இருக்கு. கீழே வந்து iQOOட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேல வந்து ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள கேமராஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள ரெண்டு கேமரா வருது. பக்கத்துல LED ஃபிளாஷ் வருது. அது ஆரா லைட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் நம்மள பொறுத்தவரைக்கும் அது LED ஃபிளாஷ் தான். இந்த ரியல்ல தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஷைனிங்கா தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கேப்சர் பண்ணல. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது போக மொபைல கையில பிடிச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வெயிட் தெரியவே இல்ல. அவ்வளோ ஸ்லிம்மா பண்ணிருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாவும் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்லிம்னு பார்த்தா 7.36 mm தான் இருக்குது. அது போக வெயிட் 175 கிராம் தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவோவோட V29e மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலுமே அந்த செக்மெண்ட்ல நாங்க தான் ஸ்லிம்மா கர்வ்டு டிஸ்ப்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணாங்க. அவங்களுமே நாங்க தான் கர்வ்டு டிஸ்ப்ளேல ஸ்லிம்மான மொபைல் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த மொபைல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லிம்மான மொபைல். இதை நம்ம கையில பிடிச்சிருக்கும் போது மொபைல் கையில பிடிச்சிருக்கிற ஃபீலே தெரியல. பட் மொபைல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சில நேரம் ஸ்லிப் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்லிப் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயந்து கொஞ்சம் அதை ஸ்ட்ரெச் பண்ணி பிடிக்க வேண்டியிருக்கு. ரெகுலரா கண்டினியூஸா நம்ம கேம் பிளே பண்றோம் அப்படின்னா அதை கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறதுனால சில நேரம் கையில கூட பெயின் வருது. மற்றபடி டிசைன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த மொபைல் வந்து கேமர்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண ஒரு மொபைல் அப்படின்னு. அதுக்காகவே இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ண ப்ராசஸர் தான். ஆல்ரெடி விவோவோட V27 சீரிஸ்ல கொடுத்திருந்தாங்க. அதே ப்ராசஸர் தான் இந்த மொபைல்லையும் வருது. இது ஒரு 4nm ப்ராசஸர், 2.8 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் வந்து 7 லட்சத்துக்கு மேல வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம், 7 லட்சத்துக்கு மேல வந்தது. த்ரோட்டில் டெஸ்டும் நம்ம பண்ணி பார்த்தோம். அதுலயுமே பெருசா த்ரோட்லிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே இல்ல. அதோட பெர்ஃபார்மன்ஸ்மே 90% மேல வருது. ஓவராலா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுபோல BGMI HDR கிராபிக்ஸ்ல ஹை ஃப்ரேம் ரேட்ல விளையாண்டாலுமே எந்த ஃப்ரேம் டிராப்போ லாகோ எதுவுமே இல்ல. அவ்வளோ ஸ்மூத்தா நம்மளால கேம் பிளே பண்ண முடியுது. சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மாஸா இருக்கு. கேம் பிளே பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காக இங்க 3000 mmல வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. அது மேக்ஸிமம் ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுனால நம்ம ஹெவியா கேம் பிளே பண்ணாலுமே லிட்டில் பிட் வார்ம் தான் இருக்கு. பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூ இந்த மொபைல்ல இல்ல. அப்படியே இங்க டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.78 இன்ச்ல Full HD Plus curved AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 120 Hz refresh rate இருக்கு, HDR10+ சப்போர்ட் இருக்கு, 1330 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது, 388 ppi கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல பிரைட்டான கண்டிஷன்ஸ்ல பாக்கும்போது கூட டிஸ்ப்ளே வந்து நல்ல பிரைட்டா இருக்குது. அது போக வீடியோஸ் இதெல்லாம் பாக்கும்போது நல்ல கிறிஸ்பா வைப்ரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்ப்ளேல கிடைக்குது. இந்த டிஸ்ப்ளேக்கு 1200 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிறதா பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தா இருக்குது, டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. ஆனா இந்த டிஸ்ப்ளேல வீடியோஸ் பாக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலுமே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஏன்னா இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது இங்க 4600 mAh தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா மொபைல வெயிட்லெஸ்ஸா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பேட்டரியை வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே 4600 mAh அப்படிங்கிறது போதுமானதா தான் இருக்கு. எதுக்கு அப்படின்னா இங்க 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு 45 to 50 மினிட்ஸ்ல மொபைல வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியுது. இது போக பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா நீங்க கண்டினியூஸா ஹெவியா கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 hours வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். இல்ல அப்பப்போ கேம் பிளே பண்ணி ஹெவியான யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டே டைம்க்கு வந்து பேட்டரி லைஃப் வருது. இல்ல நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குது. அது போக உங்களுக்கு பேட்டரி சீக்கிரமா தீர்ந்துருச்சு அப்படினாலுமே வேகமா நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியுது. சோ ஓவராலா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லிம்மா வேணுங்கிறவங்களுக்கு இது ஓகே. மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்து இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் FunTouch OS 13 ஓட Android 13 கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். எப்பவும் போல தேவையில்லாத நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது போக இங்க UI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இது கேமர்ஸ்க்கான மொபைல் அப்படிங்கிறதுனால இங்க அல்ட்ரா கேமிங் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் பத்தல இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு பெட்டரான அந்த ஹாப்டிக் ஃபீச்சர்ஸ் அதாவது வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கணும் அப்படினா இங்க 4D கேம் வைப்ரேஷன் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போனீங்க அப்படினா அந்த கேம் சப்போர்ட் பண்ணுது அப்படினா அதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கும். அடுத்து UI கலர் அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது வால்பேப்பர்ல உள்ளதான். இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கலர்ல இருக்கணும் அப்படினு சொல்லி விரும்புவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்டைல்ல அந்த ஹோம் ஸ்கிரீன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படினு பார்த்தா ரெண்டு OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Android 13ல லான்ச் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு 14, 15 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துலயே பார்த்தோம் அப்படினா ப்ரொஃபஷனல் போர்ட்ரைட் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கேமராக்காக மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடுல எதுவுமே இல்ல. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க சிம் ஸ்லாட் இருக்கு. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் போட்டுக்க முடியும். SD கார்டுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஹைபிரிட் ஸ்லாட் கூட கிடையாது. அதனால நீங்க வேரியன்ட் வாங்கும்போது என்ன வேரியன்ட் வேணும் அப்படிங்கறத கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். பக்கத்துல ஒரு மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்பீக்கர் தான், எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இல்ல. ரைட் சைடுல வந்தோம் அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழ பவர் பட்டன் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்தாங்க. அது நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அன்லாக் இருக்கு. இது போக Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. NFC இந்த மொபைல்ல இல்ல. கடைசியா கேமரா. இங்க தான் விவோவோட V27 மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ரியர்ல பார்த்தா ரெண்டு கேமரா இருக்கு. அதுல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. அதுக்கு அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார் கடமைக்கு ரெண்டு கேமரா அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டாங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுக்கல. இது iQOO வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய மொபைல்ஸ்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது போக இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த பிரைமரி சென்சார் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கும்போது டீடைல் வந்து ஓரளவு பரவாயில்ல. அந்த ஹைலைட் எக்ஸ்போஷர் இதெல்லாமே நல்லா இருக்குது. கலர் அக்யூரேசி ஓரளவு ஓகேவா இருக்கு. ஓவராலா போட்டோ பார்த்தோம் அப்படினா அந்த அவுட்புட் வந்து பெட்டராவே எடுத்து தருது. OIS இருக்கிறதுனால அந்த போட்டோஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பா இருக்கு. நம்ம ஷேக் இல்லாம போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது. பட் அப்படியே நம்ம இன்டோருக்கு வரோம், ஓரளவு டீசென்ட்டான லைட்ல எடுக்கிறோம் அப்படினா கூட அந்த போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இன்னும் கொஞ்சம் புவரான லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படினா போட்டோஸ் வந்து சுத்தமா நல்லா இல்ல. நிறைய நாய்ஸ் இருக்கு. லோ லைட் போட்டோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே நேரத்தில் அவங்க பெருசா ஹைலைட் பண்ணக்கூடிய அந்த ஆரா லைட், அந்த ஆரா லைட்டை ஆன் பண்ணி எடுத்தா கூட கொஞ்சம் பெட்டரான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. பட் ரொம்ப எக்ஸலன்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. சரி, லோ லைட் போட்டோஸ் தான் சரியில்லை, நைட் மோட்ல எடுத்தாவது பெட்டரா இருக்குமே அப்படின்னு பார்த்தா அதோட அவுட்புட்மே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. சில நேரம் அது ப்ராசஸ் பண்ணி அந்த போட்டோ கொடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது. அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த ஸ்கின் டோன்லாம் அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. அது போட்டோஸ் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பட் டீடைல்ஸ் வந்து பெருசா இல்ல. ஓவரால் அவுட்புட் வந்து ஓகே. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்த்தா ரியர் செல்ஃபி ரெண்டுலயுமே அந்த எட்ஜ் டிரெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. அது போக 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. அது போக உங்களுக்கு கார்டு ஆஃபர் இதெல்லாம் இருக்குது. அந்த கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 22000க்கும் 23000க்கும் இந்த மொபைலை வந்து வாங்கிக்க முடியும். சோ SD கார்டு ஸ்லாட் இல்ல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் வேணும் அப்படிங்கறத பார்த்து சூஸ் பண்ணுங்க. இது போக விர்ச்சுவல் RAM அப்படிங்கிற மாதிரி ஒரு 8GB அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதனால பெரிய யூஸ் கிடையாது. கடைசியா இதை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசைன் வந்து நல்லா இருக்கணும். மொபைல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும். கையில பிடிச்சு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்றதே தெரியக்கூடாது. அது போக பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல மாஸா இருக்கணும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அதே நேரத்தில் கேமரா பெட்டரா இருக்கணும், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட் சாய்ஸஸ் இருக்குது.